ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடியே என்னோட டெலிவரி ஸ்டோரி நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோட பேபி வந்து ஒரு ப்ரீடம் பேபி. ஸோ ஆப்வியஸாக ப்ரீடம் பேபி வந்து என்ஐசி ரூம் போகிறது வந்து என்ஐசி ரூமில் அப்சர்வேஷனில் வச்சு ரெக்கவர் பண்ணி நம்ம கையில் கொடுக்கறது வந்து நார்மலாக நிறைய ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது தான். அப்படி தான் என்னோட பேபியும் வந்து ப்ரீடம் பேபி அப்படிங்கிறதுனால என்ஐசி ரூமில் 1 மந்த் பக்கத்தில் வச்சு தான் கொடுத்தாங்க. என்னோட லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து டெலிவரி முடிச்சதும் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ரூமில் 3 days வந்து என்னை அப்சர்வேஷனில் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனதும் 3rd டேவே எனக்கு நார்மல் டெலிவரி தான். அதனால 3rd டேவே என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பட் பேபி வந்து என்ஐசியூவில் தான் இருந்துச்சு. பட் ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னோட வீடு வந்து 1 hour ட்ராவல் அப்படிங்கிறதுனால நம்ம பேபியை வந்து பார்த்து போயிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு ரூம் ரெண்டுக்கு எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா பேபிக்கு வந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 2 times வந்து நம்ம மில்க் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். நர்சிங் கேரில் அவங்க ஃபீட் பண்ணிப்பாங்க டியூப் வழியாக. ஸோ நம்ம வந்து ஒரு 2 times கொண்டு கொடுக்கணும். 2 times மில்க் பத்துமா அப்படின்னு கேட்டால் ஒரு மதர் மில்க் வந்து 4 hours வரைக்கும் எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டைம் நம்ம கொடுக்குற மில்கை 2 times அவங்க வந்து பேபிக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு கொடுக்குறத அடுத்து ஒரு 2 times கொடுப்பாங்க. இது வந்து மார்னிங் 2 times கொடுக்கும்போது ஒன் டேக்கு பத்தும். அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஒரு டைம் கொடுக்கும்போது நைட் ஒரு 2 timesக்கு அது ஓகேவாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பேபி அவ்வளோதான் மில்க் எடுத்துக்கும். அண்ட் ஒரு 10 days and 20 days ஆக நம்ம 2 timesஸாக கொடுத்துட்டு இருந்ததை 3 times ஆக்கணும். ஸோ அது வந்து மிட் நைட்டு ஓடி போய் கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லை அவங்க எப்போ எல்லாம் பேபி கேட்குறாங்களோ அப்போ எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே டிமாண்ட் ஃபீடிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னா என்னென்னா, பேபிக்கு எப்போ எல்லாம் பசிக்குமோ அப்போ எல்லாம் பேபி ஆடும், அப்போ எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ எல்லாம் நமக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாங்க பேபி அழுது பேபிக்கு ஃபீட் பண்ணணும்னு. உடனே நம்ம அங்கேயே வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து பம்ப் பண்ணி எடுக்கிற ரூம் செப்பரேட்டாக இருக்குது, அங்கே போய் பம்ப் பண்ணி எடுத்து நம்ம இமீடியட்டாக கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு வந்துடலாம். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பக்கத்துலேயே ஒரு ரூம் நாங்கள் ரெண்டுக்கு எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம பேபியை எப்போ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ, நம்ம ஊருக்கு வந்தோம் அப்படின்னா 1 hour ட்ராவல் பண்ணி போய் பார்க்கவும் முடியாது ஆப்வியஸாக. ஸோ அதனால தான் ரூம் எடுத்திருந்தோம் அப்படின்னா எப்போ எல்லாம் தோணுதோ அப்போ எல்லாம் போய் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து என்ஐசி ரூம் வந்து கிளீனப் டைமிங்னு ஒன்று உண்டு. அந்த டைமிங் போக எந்த டைம் வேணாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம். அண்ட் 1 hour கூட நம்ம உட்காந்துருக்கலாம் பேபி கூட நம்ம பேசணும். அப்படி நிறைய அவங்களே கைட் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணனா பேபி சீக்கிரம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு 1 hour 2 hour நம்ம பேபி கூட உட்காந்துருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ரூம் எடுத்தால் தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறனால நாங்கள் பக்கத்துலேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி பேபியை போய் பார்த்து வந்துட்டு இருந்தோம். இதுதான் ட்ராண்ட்ரத்தில் இருக்கிற கிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட என்ஐசி ரூம். என்னோட டெலிவரியும் இந்த ஹாஸ்பிட்டல்லே ஆனதுனால எனக்கு பேபி ப்ரீட்டாமாக பிறந்தப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரிஸ்க் எனக்கு இருக்கல. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்ததுனால என்னோட டெலிவரி முடித்ததுமே இமீடியட்டாக பேபியை என்ஐசிக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. என்னோட பேபி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 31st வீக்கில் பிறந்தார். யூஸ்வலாக 36 வீக்ஸுக்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்கள தான் நம்ம டேர்ம் பேபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். 34 to 36 வீக்ஸ்க்கு முன்னாடி பிறக்கிற எல்லா பேபிஸையுமே ப்ரீடம் லிஸ்ட்டில் தான் வைப்பாங்க. நார்மலாக ப்ரீடம் பேபிஸ் வந்து பிறக்கிறப்போ ஃபேஸ் பண்ணுற காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா வெயிட் கொஞ்சம் லாஸாக இருக்கும். அண்டு சில பேபிஸ்க்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கும். இதில் வந்து என்னோட பேபிக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் அவர் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார். மற்றபடி வெயிட் வந்து அவர் வந்து பிறக்கிறப்போ 1.7 kg இருந்தார். இது வந்து டாக்டர் வந்து நார்மலாக டேர்ம் பேபிஸ்க்கு இருக்கிற வெயிட் தான், அது நோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி அவருக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்கல. அது வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறமா எனக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனதுமே எனக்கு வந்து 6 hours வந்து அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும் அப்படின்னு லேபர் வார்டிலே தான் வச்சுருந்தாங்க. சைமல்டேனியஸாக அவரையுமே டெலிவரி ஆனதும் என்ஐசிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க.
அவரை என்ஐசிக்கு ஷிஃப்ட் பண்ண அப்புறமா தான் நான் யூடியூப்ல எல்லாம் உட்காந்து இந்த ப்ரீடம் பற்றியெல்லாம் நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் அதோட சீரியஸ்னஸ்ஸே எனக்கு தெரியுது. ஓ, பேபியை இன்னும் ரொம்ப நாள் இங்கே வச்சுப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். அது நினைக்க தான் எனக்கு பேபியை நான் கண்டிப்பாக இப்போவே பார்க்கணுங்கிற க்யூரியாசிட்டியும் வர ஆரம்பிக்குது. ஸோ பட் இப்போ என்ன உங்களால் அங்கே போக முடியாது, அப்சர்வேஷன் டைம் முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அப்சர்வேஷன் டைம் முடிகிறது வரைக்கும் நானும் லேபர் வார்டில் வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, ஒரு 10 o'clock பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ 10 o'clock நாங்கள் ரூம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நான் பேபியை பார்க்குறதுக்காக என்ஐசியூ போயிருந்தேன். அங்கே போய் பேபியை பார்க்குறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சைடு அவரோட ஃபேஸு அண்டு கை கால் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் சேம் டைமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு ஃபுட் எல்லாமே டியூப் வழியாக தான் போகுது அண்ட் ஆக்சிஜன் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நோஸு மவுத்தில் எல்லாமே டியூப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அவங்க எதுனாலுமே டாக்டர்ஸ் அங்கே வந்து நர்சிங் கேராக இருக்கட்டும் அண்ட் டாக்டர்ஸோட கேராக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு குறையுமே நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக நிம்மதியாக ஓகே அன்னைக்கு பேபியை பார்த்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அப்படி தான் என்னோட என்ஐசி ஜேர்னி வந்து அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இவரோட ஃபீடிங் பற்றி சொல்கிறேன். இவருக்கு ஃபீடிங்க்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரீட்டமாக பிறக்கிற பேபிஸ்க்கு வந்து லேச்சிங் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்காது. ஆனால் என்னோட பேபிக்கு வந்து எப்போவுமே இருக்கல லேச்சிங். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபீடிங் பாட்டிலில் பம்ப் பண்ணி நம்மளோட மில்கை கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே நர்சிங் கேரில் இருக்கிறவங்க பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பேபியை வந்து விசிட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அம்மாவையும் அப்பாவையும் மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணாங்க. வேற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே என்ஐசிக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா வந்து போய் பார்த்துக்கலாம். அவங்க ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்கில் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பேபிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் வந்து அம்மா அப்பா தவிர வேற யாரும் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உள்ளே நம்ம போகிறது கூட ரொம்ப ஹைஜீனிக்காக தான் போகணும். நம்ம க்ளவுஸு, ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் ஹெட் கேப் எல்லாம் போடணும் அண்ட் கவுன் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நீட்டாக போகணும். செப்பல் எதுவுமே உள்ளே போடக்கூடாது, ஈவன் சாக்ஸ் கூட உள்ளே போடக்கூடாது. அவ்வளோ க்ளீனாக அந்த ரூம் இருக்கும் அண்ட் அவ்வளோ ஹைஜீனிக்காக அந்த பேபிஸையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீடம் பேபிஸ் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் பேபிஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ அவ்வளோ ஹைஜீனிக்காக தான் நாங்களே உள்ளே போய் பேபிஸை பார்த்துட்டு வருவோம். எங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்க, எங்களோட அம்மா அப்பா அண்டு மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, இவங்க எல்லாருமே கூட பேபியை 1 monthக்கு அப்புறமா தான் பார்த்தாங்க. அந்த 1 monthும் நாங்கள் உள்ளே போகும்போது அவங்களோட பெர்மிஷனோட குட்டி குட்டி வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுறது, இப்படி தான் இருந்துச்சு அந்த 1 monthுமே. அப்புறமா டெய்லியுமே நம்ம பேபியை செக் பண்ணுற டாக்டரை வந்து விசிட் பண்ணுறதுக்கு மார்னிங் 11 o'clock ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து என்னோட பேபியோட அப்டேட்ஸ் எல்லாம் அந்த டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, என்னோட பேபிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க, எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்கன்னாலும் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஒரு மெடிசின் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தினால கொடுக்கணும் அப்படின்னா கூட எங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மெடிசின் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பேபிக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ரேவும் எடுக்கணும்னு சொன்னப்போ நான் நல்லா பயந்துட்டேன். அவரே இத்தினோண்டு குட்டி பேபி, அவருக்கு போய் எக்ஸ்ரேவா, அவருக்கு போய் பிளட் டெஸ்ட் அப்படின்னு. அப்போ டாக்டர்ஸ் நம்ம கிட்ட பாசிட்டிவா ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. இது வந்து நார்மலா அடல்ட்டுக்கு எடுக்கிறது மாதிரி தான், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பேபி வந்து வேற எந்த ரிஸ்க்லையும் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த டெஸ்ட் எடுக்கிறது. நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறோம்? ஸோ டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஓகே ஆகும்ல அப்படின்னு நம்மக்கிட்ட வீட்டில் உள்ள ஒருத்தங்க பேசுகிற மாதிரி பேசி நம்மளை வந்து ஓகே கொஞ்சம் வந்து நம்மளை பாசிட்டிவ் வைப்பில் கொண்டு வந்துட்டு ஓகே நம்ம டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் ஓகே ஆகும் அதுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியே வரும். ஆனால் பேபிக்கு வந்து டிப்பிங் ப்ராப்ளம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ப்ரீத்திங் வந்து டிப் ஆகிட்டே இருக்கிறது குறையவே இல்லை, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு கெஃபைன் சொல்லி ஒரு மெடிசன் மட்டும் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க.
ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு இப்போது நல்ல தூக்கம் வருது அப்படின்னா தூக்கம் போகிறதுக்கு நம்ம காஃபி குடிப்போம்ல, அந்த கான்செப்டில் தான் அந்த மெடிசன் அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் எனக்கு மெடிக்கல் நாலேஜ் ரொம்ப இல்லை, நான் அதில் ரொம்ப ரொம்ப வீக்கு. அதனால டாக்டர் சொல்கிறத வச்சு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அவங்க எங்கிட்ட சொன்னது நார்மலாக நமக்கு தூக்கம் வரும்போது காஃபி குடிச்சு எப்படி நம்ம தூக்கத்தை போக்குறோமோ அப்படி தான் பேபிஸ்க்கு வந்து அவங்க தூங்கும்போது ப்ரீத் பண்ண மறக்கிறதுனால வர ப்ராப்ளம் தான் இது. ஸோ இந்த மெடிசன் கொடுத்தோன்னா இது வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த மெடிசன் வந்து கொடுத்தாங்க. 1 வீக் மேலே கொடுத்தாங்க. 1 வீக் மேலே கொடுத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த ப்ரீத்திங் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் அடுத்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா அவங்க வந்து கேஎம்சி ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஓரல் ஃபீடிங்க்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேஎம்சி அப்படின்னா என்னன்னா நம்ம செஸ்டோட சேர்த்து பேபியை வந்து ஒரு கங்காரு வந்து எப்படி அதோட சின்ன குட்டி பேபிஸை பவுச்சுக்குள்ளே போட்டுட்டு நடக்குமோ அப்படி நம்மளும் நம்ம பேபிஸை செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பேக் மாதிரி உள்ளாடி வச்சுட்டு அப்படியே பேம்பர் பண்ணி வச்சிருக்கிறத தான் நம்ம கேஎம்சி அப்படின்னு சொல்கிறோம். கேஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கங்காரு மதர் கேர். ஒரு மதர் வந்து கங்காரு அதோட பேபிஸ் எப்படி கேர் பண்ணி பார்க்குதோ அது மாதிரி நம்ம கேர் பண்ணி பார்க்குறது. அதோட பிக்சர் எல்லாம் வேணும்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். இது வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒன்று தான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இது ட்ரை பண்ண சொன்னாங்க. இது வந்து அவங்களுடைய கான்செப்ட் படி என்ன அப்படின்னா மதருக்கும் பேபிக்குமான ஒரு கனெக்ஷனுக்காக பேபி வந்து மதரை நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ட்ரை பண்ண வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது ப்ரீடம் பேபியாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக ரிக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 வீக் வந்து அது ட்ரை பண்ணியிருந்தேன். அது ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 hour அப்படியே நம்ம பேபிஸை வச்சுருக்கணும். ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அப்படியே செஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு வேஷ்டி எடுத்து நல்லா கெட்டிட்டு உள்ளே பேபியை வச்சுருக்கணும். பேபி உள்ளே இருந்துட்டு அப்படி லைட்டாக நம்ம மூமெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஸ்டொமக்குள்ளே ஒரு குட்டி மூமெண்ட் கொடுத்தப்போ என்ன ஃபீல் கிடச்சோ அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. பட் பேபி எப்படி ஃபீல் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஓரல் ஃபீடிங்க்கும் ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ட்ரை பண்ணும்போது பேபி கொஞ்சம் லேட்ச் பண்ணோம். ஆனால் நல்ல போல் அதுக்கு வந்து தெரியலை சக் பண்ணி நம்மளோட மில்கை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு. ஸோ என்னால் முடிஞ்சது வரைக்கும் என்ஐசியில் இருக்கும்போது நல்லா ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் என்ஐசியில் இருந்து விடும்போது தான் அந்த பேபியோட மவுத்தில் இருந்து டியூபையே எடுத்தாங்க. அது வரைக்கும் டியூப் வழியாக தான் மில்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே வந்து இந்த 1 வீக் போச்சு. இந்த கேஎம்சியும் ஓரல் ஃபீடிங் ட்ரை பண்ணுறதுலேயே 1 வீக் போச்சு. அப்படியே எனக்கு வந்து ஒரு 20-25 டேஸ் ஆயிடுச்சு. இந்த 25 டேஸுமே எப்போ என் பேபி ரெக்கவர் ஆகும், இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் எப்போ பேபிக்கு ஸ்டாப் ஆகும்னு நிறைய நாள் வந்து வாஷ்ரூம் போய் டேப் எல்லாம் ஆன் பண்ணி நின்று அழுதுருக்கேன் பேபியை நினச்சி. இப்படியே என்ஐசியில் இருந்த பேபிக்கு இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து பேபியை பற்றின என்ன அப்டேட்ஸ் நமக்கு உடனே சொல்லணும்னாலும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வரும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு ரூம் ரெண்டுக்கு எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு சடனாக எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, உங்கள் பேபி வந்து நார்மலாக ரெக்கவர் ஆகிட்டாங்க, நாங்கள் இப்போ ரெஸ்கியூ ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் பேபியை அப்படின்னு. நான் அப்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சாப்பாடை கூட அப்படியே வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் எல்லாமே போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டேன். ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே ரெஸ்கியூ ரூம் போய் என் பேபியை பார்த்தாச்சு. அங்கே பார்க்கும்போது என் பேபியோட நோஸில் இருந்து எல்லாமே எடுத்திருந்தாங்க. அண்ட் பேபியோட சின்னில் எல்லாம் ஒரு செல்லோ டேப் மாதிரியெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. அது செல்லோ டேப்பில் வேறு ஏதோ மெடிக்கல் ரிலேட்டட் சம்திங் என்னமோ அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நான் செம்ம ஹாப்பி. என்னோட பேபியோட ஷேப்பே மாறி இருந்துச்சு. நான் அடே நீ இப்படியாடா இருந்த, எல்லாம் ஒட்டி எடுத்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சுடா, இப்போ ஷேப்பே மாறிட்டேடா அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஆச்சு. நான் உடனேவே ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாப் இருந்ததுனால அவங்க ஊரில் இருந்தாங்க ஜாப் போயிட்டு. ஸோ உடனேவே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேபியை ரெஸ்கியூ ரூம் மாற்றிட்டாங்க. இன்னும் 1 வீக்கில் அவனை வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அதை ஷேர் பண்ணேன்.
அப்புறமா 1 வீக் அப்படியே ரெஸ்கியூ ரூமில் வச்சுருந்தாங்க. நானும் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா 3 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா போய் அவனுக்கு ஃபீடிங் கொடுத்துட்டு வாரது போகிறது அவனை பார்க்குறது அப்படின்னு நான் இருந்தேன். அதுக்கப்புறமா 1 வீக்கில் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையே ரூமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அவனை அப்சர்வேஷனில் 3 நாள் வச்சுருந்தாங்க. 3 நாளுக்கு அப்புறமா எங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புனாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பேபிக்கு வந்து வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாததுனால என்னோட இந்த என்ஐசி ஜேர்னி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே உள்ள மற்ற பேபிஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அழுகையாக வரும். நம்ம பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை மட்டும் வச்சுட்டே நம்ம இவ்வளோ அழுறோம். அப்போ இந்த பேபிஸ் மற்ற பேபிஸோட நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அழுகையாக வரும். என்னோட இந்த பேபியை நான் வச்சுட்டு இருந்த இந்த 30 டேஸ் இருக்குல்ல, இந்த 30 டேஸ் வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. லைஃப்பை பற்றியாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியுமே அப்படி தான். ஸோ அது மட்டும் இல்லை, நான் இந்த 1 மந்த்து 30 டேஸ் இப்படி போச்சுங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு, அவ்வளோ கவலை இருந்துச்சு. குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் டிப்பிங் அப்படியே தான் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு கவலையாக இருக்கும். ஆனால் நான் வீட்டில் சொல்லுவேன், இல்லை நார்மலாக தான் இருக்குது, பேபி நல்லா இருக்குது, ஆனாலும் அவங்க அங்கே என்ஐசியில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன் நிறையா. ஆனால் எனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். அப்படிங்கிறப்போ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. வீட்டில் சொன்னால் அவங்களும் கவலைப்படுவாங்க அப்படின்னு நானும் வீட்டில் அதை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா பேர்டனையும் எனக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருந்துச்சு அந்த 30 டேஸ்மே எனக்கு. அப்படி டேஸ் போச்சு. ஆனால் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தனியாக வந்து என்ன வேணாலும் நம்ம லைஃப்பில் இனிமேல் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இனி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கான லெசன்ஸ் வந்து எனக்கு அந்த 30 டேஸில் கிடச்சிச்சு. பட் இதோட டார்க் சைடு அண்ட் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இந்த ஜேர்னி வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அவ்வளோ அழகாக உங்கள் கூட நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு டவுட் இருக்கும். என்னோட டெலிவரி ஸ்டோரியில் நான் அதை ஷேர் பண்ணிக்கல. ஸோ இதில் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட டெலிவரிக்கு வந்து 60,000 ஒரு பேக்கேஜாக கேட்டிருந்தாங்க. நார்மல் டெலிவரிக்கு 60,000 ரூபாய் ஒரு பேக்கேஜாக கேட்டிருந்தாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட பேபி என்ஐசியூவில் இருந்தனால நாங்கள் நினச்சதை விடைக்குமே எக்ஸ்பென்ஸ் வந்து மிஞ்சி போய் எங்களுக்கு வந்து டோட்டலி 9 lakhs ஆச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இதை விட அதிகமாக ஆகிருக்கும். ஆனால் எங்கள் பேபிக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாததுனால இங்குபேட்டரில் வைக்கல. எங்கள் பேபி ஐசோலேட் மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்குபேட்டரில் வச்சுருந்தாங்கன்னா பெர் டேக்கு வந்து 25,000 ரூபாய் அந்த இங்குபேட்டருக்கு. ஆனால் எங்களுக்கு ஐசோலேட் பண்ணியிருந்தனால பெர் டேக்கு 10,000 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ பெர் டேக்கு 10,000 ரூபாய்னா எங்களுக்கு ஒரு 20 நாள் வரைக்கும் ஐசோலேட்லேயே வச்சுருந்துருப்பாங்க, அந்த ஆக்சிஜன் எல்லாம் சேர்த்து. ஆக்சிஜன் இல்லாமல் வச்சா ப்ராப்ளம் இல்லை, ஆக்சிஜனோட வச்சா 10,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி தான் ஃபைனலாக எல்லா மெடிசின் அது இது ரூம் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பில்லும் சேர்த்து 9 lakhs பக்கத்தில் வந்துச்சு. பட் இந்த 9 lakhஸே நாங்கள் ஒரே டைமில் பே பண்ணுற மாதிரி இல்லை, அப்பப்போ பில்லு தருவாங்க, அப்பப்போ நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோட டெலிவரி சார்ஜ் வந்து 60,000 ஒரு பேக்கேஜாக. அண்ட் இதுக்கு வெளியில் தான் 9 lakhs எங்களுக்கு என்ஐசியூ இந்த ஜேர்னியில் ஆனது. ஸோ இப்படி தான் என்னோட என்ஐசியூ ஜேர்னி இருந்துச்சு. அப்படியே அந்த மந்த் எண்டில் பேபியை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்படி என்ஐசி ரூமில் ரொம்ப பாவமாக இருந்த பேபி தான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.